அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஜூலை 1 முதல் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவக்கூடிய தகவல் வதந்தியை என தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. தற்போது மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனவும் வதந்திகளை நம்பாதீர்கள் எனவும் அரசு சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சரான பெரிய கருப்பன் அறிவித்துள்ளார். முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமல்லாது 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களும் இந்த கல்வி கடன் வாங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி வகுப்புகள் இந்த கல்வி ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. அரசு பள்ளிகளில் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு சிறார் இதழ் வாசித்தல், புத்தகம் வாசித்தலுக்கு தனி பாடவேளை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நான்காவது அறிவிப்பு: இன்று இரவு 11:30 மணி வரை மீனவர்கள், பொதுமக்கள் யாருமே கடலுக்கு அருகே செல்ல வேண்டாம் எனவும் கடல் அலை சீற்றம் அதிகரிக்கும் எனவும் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது வரும் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குவதாக ஏற்கனவே அறிவித்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பால் பேரவை கூட்டத்தொடரானது 20ஆம் தேதியே தொடங்குவதாக சபாநாயகரான அப்பாவு தற்போது திடீரென அறிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: புதிய ஓட்டுநர் உரிமம் பெற பழைய உரிமத்தை புதுப்பிக்க மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த மருத்துவர்கள் மட்டுமே மருத்துவ சான்றிதழை அளிக்க முடியும் என்றும் அதற்காக சாரதி மென்பொருளில் பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: படிக்கட்டு பயணத்தை தடுக்கும் நோக்கில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சரான எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக அமலுக்கு வருகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: ஜூன் 1ஆம் தேதி முதல் 296 ரயில்களின் எண்கள் மாற்றப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறப்பு ரயில்கள் வரும் ஜூலை 1 முதல் வழக்கமான பயணிகள் ரயிலாக இயக்கப்பட உள்ளன. இதன் காரணமாக 296 ரயில்களின் எண்களும் மாற்றப்பட்டுள்ளன. இந்த புதிய எண்களானது 5, 6, 7 ஆகிய எண்களில் தொடர்கின்றன. பயணிகள் டிக்கெட் எடுக்கும்போது அதில் புதிய எண்கள் இடம்பெறும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தார். கடைசியாக 11வது அறிவிப்பு: 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழில் தேர்வர்கள் பெயர், பிறந்த தேதி, புகைப்படம், பெற்றோரின் பெயர், பயின்று மொழி உட்பட விவரங்களில் திருத்தம் செய்ய நாளை கடைசி நாள் என தேர்வுத்துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.